Hi students, welcome to KC Botany. நம்ம இந்த இடத்துல 10th தமிழ் ஃபர்ஸ்ட் ரிவிஷன் எக்ஸாம் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து இந்த இயரில் நடந்த கொஸ்டின். ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து நடக்காமல் இருந்துச்சுன்னா இது ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பராக யூஸ் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி ஆஃப் இயர்லிக்கு நமக்கு ஃபுல் போர்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க. மற்ற சில டிஸ்ட்ரிக்ட் கொஷின்ஸ் வந்து இருந்துச்சுன்னா அதையும் பார்த்துருங்க. இதோட பிடிஎஃப் நம்மளோட ஜாயின் மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு வந்து பிடிஎஃப் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிடுங்க. ஒரு 100 லைக் ஆர் கமெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா இதோட பிடிஎஃப் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை ஒரு மாடல் கொஷின் பேப்பராக யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம மீதி இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ இதில் 3 மார்க்ஸ் வந்து என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ரிவிஷனை பொறுத்த வரைக்கும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே இது வரைக்கும் கேட்காத மாதிரியான ஒரு சில புது கொஷின்லாம் கேட்பாங்க. பப்ளிக் எக்ஸாம்ஸுக்கு எந்த மாதிரி வரும், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10த்துக்குலாம் 3 ரிவிஷன் வரைக்கும் வைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ 5 மார்க்ஸ் வந்து என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். இறைவன் புலவர் இடைக்கான் குரலுக்கு செவிசாய்த்த நிகழ்வை நயத்துடன் எழுதுக, கருணையரின் தாய் மறைவுக்கு வீரமாமுனிவர் பூக்கள் போன்ற ஓமைகளால் உருவக மலர்களாம் நிகழ்த்திய கவிதாஞ்சலியை விவரிக்க, மாநில அளவில் நடைபெற்ற கலைத்திருவிழா போட்டியில் பங்கேற்று கலையரசன் பட்டம் பெற்ற தோழனை வாழ்த்தி மடல் எழுதுக. அதேமாதிரி உங்கள் கிராமத்தில் நூலக வசதி வேண்டி பொது நூலகத்துறை இயக்குனர் அவர்களுக்கு கடிதம் வரைக. அதேமாதிரி படம் உணர்த்தும் கருத்தை நயமுறை 5 தொடர்களில் எழுதுக. பணிவாய்ப்பு வேண்டி தன் விவரப்பட்டியல் கொடுக்கப்பட்டுள்ள விவரங்கள் அது வந்து அந்த இது இருக்கும், அப்போ அதை பார்த்துங்க. ஸோ அதுக்கடுத்து 8 மார்க்ஸ் பாருங்கள். உங்கள் இல்லத்துக்கு வந்த உறவினருக்கு நீங்கள் செய்த விருந்தோம்பலை அழகர் விவரித்து எழுதுக. நாட்டு விழாக்கள், விடுதலை போராட்ட வரலாறு, நாட்டின் முன்னேற்றத்தினால் மாணவர் பங்கு குறிப்புகளை கொண்டு ஒரு பக்க அளவில் மாணவ பருவமும் நாட்டுப்பற்றும் என்ற தலைப்பில் மேடை உரை எழுதுக. புயலிலே ஒரு தோணி, இது வந்து எப்பயுமே கேட்கக்கூடிய கொஷினு. அதுக்கடுத்து கிடைப்பதற்குரிய திருமந்திரம், கிடைத்தவுடன் ராமானுசர் செய்த நிகழ்வு, குறிப்புகளை கொண்டு மக்கள் பணியை மகத்தான பணி என்ற தலைப்பில் கட்டுரை எழுதுக. அதேமாதிரி உமிழ்ந்தும் உழவே தலை என்ற தலைப்பில் கட்டுரை எழுதுக. ஸோ இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கு வந்து அப்டேட் பண்ணும். இந்த வீடியோ எந்த அளவு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட பிடிஎஃப் வேணுங்கிறவங்க கமெண்ட் பண்ணிவிடுங்க பிடிஎஃப்னு, அல்லது லைக் பண்ணிவிடுங்க. ஸோ 100 கமெண்ட் ஆர் லைக் வந்துச்சுன்னா பிடிஎஃப் வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிங்க. தேங்க்யூ ஆல்.